பிரைஸ் லார்ட். இன்றைய வசனம் சங்கீதம் 126 4வது வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யோபு 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது யோபோட பாதையில் யோபுக்கு விரோதமாக எவ்வளோ பாடுகளை மத்தியில் கடந்து போன யோபு, பிள்ளைங்கள்லாம் மறிச்சிட்டாங்க, ஐஸ்வர்யங்கள்லாம் இழந்து சரீரமெல்லாம் பருக்கள்னால் பாதிக்கப்பட்டு எல்லா பக்கமும் வேதனை தான், பாடுகள் உபத்திர மத்தியில் போன யோபோட வாழ்க்கையில் அப்போ சிநேகிதர்களாவது ஆறுதலாக இருப்பாங்கன்னா, சிநேகிதர்களும் யோபுக்கு விரோதமாக பேசும்போது கூட அவன் என்ன செய்கிறான்னா 42:10 தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றார் பார்க்குறோம். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் கூட எந்தெந்த காரியத்தில் நம்ம ஆண்டவரை சிறையிருப்பில் இருக்கிறோமோ அந்த சிறையிருப்பெல்லாம் மாறணும்னு சொன்னால் எந்த பாதையில் நாம் இருக்கிறோமோ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வியாதியில் யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வியாதியிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதே போல் கடன்ற அந்த சிறையிருப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அப்போ அந்த கடலில் யாரெல்லாம் வேதனைப்படுறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாறும். அப்போது எந்தெந்த பாதையில், சில பாதையில் அவமானம் பாடுகள் மத்தியில் உபத்திர மத்தியில் போகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அந்த பாதையில் போகிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தரை மாற்றுவார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவன் அதை தான் விரும்புகிறார். யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றுறார். பார்க்கல இரட்டத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம போகிற பாதையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23 நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பவுலும் சீலாவும் அநேக அடித்து சிறைச்சாலை வைத்து சிறைச்சாலையை அப்படியே தொங்க விடுறாங்க. கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைக்கிறாங்க. 24, 25 பார்த்தோம்னா, அப்போது நல்லா அடின்னு அடித்து அவங்க எவ்வளோ அந்த வேதனையில் இருப்பாங்க. வேதனை கால்களில் அந்தரத்தில் தொங்க வச்சுருக்காங்க, கால்களை தொழு மரத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. அப்போ கூட அந்த வேதனையை அவங்க பார்க்கல, அந்த சரீரத்துடைய பாடுகள் வேதனைகளை பார்க்கல. ஐயோ இப்படி இருக்கிறோமே அப்படின்னு ஆண்டவரை முறுமுறுக்கலை, ஆண்டவருக்கு விரோதமாக பேசலை. ஆனால் என்ன செய்கிறாங்க, நான் நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இல்லை. நம்ம சின்ன சின்ன காரியத்தில் ஏதோ ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவைகள், ஒரு சின்ன ஒரு காரியங்கள், ஒரு வேதனையோ ஒரு அவமானத்தில் பாதையில் ஏதோ ஒரு சில பாதையில் நம்ம போகும்போது நம்ம என்ன செய்யலாம், முறுமுறுக்கலாம். எத்தனை நாள் இந்த வேதனைப்படுவோம் தெரியல, எத்தனை நாளைக்கு இந்த பாடிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே, கண்ணீர் மாறலேன்னு சொல்லி எவ்வளோ புலம்புறோம் இல்லையா. ஆனால் அவங்க பாருங்கள், சரீரெல்லாம் வேதனைப்பட்டு தொங்கின்னு இருக்கிற அந்த நேரத்தில் கூட பாருங்கள் ஆண்டவரை, அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறாங்க. பாருங்கள், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறது தான் கர்த்தர் சந்தோஷப்படுறார். பவுலும் சீலாவும் துதித்து பாடி ஜெபிக்கும் போது உடனே என்ன சட்டித்திலே சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமியும் அதிர்தான். உடனே கதவெல்லாம் திறக்குது, கட்டுகள்லாம் கழண்டு போச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம போகிற பாதை எதுவாக இருந்தாலுமே கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. என்ன பாதைனா இருக்கட்டுமே, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தால் அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அது கடனாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை சில அவமானத்தின் பாதையில் உபத்திரத்தின் நம்ம போகலாம். எந்த பாதையில் போனாலுமே அதை மாற்ற ஆண்டால முடியும், அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. அப்போ அந்த போகிற அந்த பாதையில் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் துதிக்கணும். ஆண்டவரை துதித்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வார்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா, துதிக்கிறோமா, உடனே என்ன பண்ணுவார், எல்லா கட்டுகள்லாம் கழண்டு போடும், கதவு தானாக திறக்கும், ஆசீர்வாதத்தின் கதவு தானாக திறக்கும், வேலை இல்லைன்ற அந்த கதவு தானாக திறக்கும், என்னென்ன காரியம் அடைபட்டுருக்கா தானாக திறக்கும், கட்டுகள் என்னென்ன காற்றுல கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த கட்டுகள் கழண்டு போகும். இந்த நாளில் கூட அப்படி தான் பவுலும் சீலாவும் துதிச்சு ஜெபிக்கும் போது அப்படி தான் கதவெல்லாம் திறக்குது, கட்டுகள்லாம் கழண்டு போச்சு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்க அந்த சிறையிருப்புகள், வேதனைகள், கவலைகள்லாம் மாறணும்னு சொன்னால் முதலாவது மற்றவங்களுக்காக, அதே நிலைமையில் இருக்கிற மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல் அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம போகிற பாதையில் தேவனை துதித்து பாடி
ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்போ அந்த 4 ராஜா ஆவியானவரே, எங்கள் சிறையிருப்பை கர்த்தாவே மாற ஆண்டவரே, நாங்கள் அதே நிலைமையில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை தேவ ஆவியனை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் நாங்கள் போகிற பாதையில் தேவனை துதிக்கும்படியாக துதித்து நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நிர்மூலமாக்கி போடுங்க. கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவர், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், எந்தெந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அப்படி நீங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.